செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம். தற்பொழுது 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் மாணவர்களுக்கான பார்த்திங்கன்னா ரிசல்ட் டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க செல்லக்குட்டீஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் மாணவர்கள் பார்த்திங்கன்னா முதல்ல 12ஆம் வகுப்புக்கான விடைத்தாள் திருத்தம் முடிய போகிறது. ஓகேங்களா, அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா 10த்துக்கும் ஒரு முக்கிய தகவல் இருக்குது, அதையும் பார்க்கலாம். 12ஆம் வகுப்புக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் ஏப்ரல் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி தொடர்ந்து போயிட்டு இருந்த சூழலில் அவங்களுக்கான பேப்பர் கரெக்ஷன் முடிய போகிறது. அடுத்தது என்னப்பா, பேப்பர் பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைனில் எல்லா மார்க்கையும் பார்த்திங்கன்னா ஏற்றுவாங்க. ஓகேங்களா, ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்வுத்துறை இயக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாணவர்களுடைய மதிப்பெண்கள், பர்சன்டேஜ், ப்ராக்டிக்கல் மார்க், இன்டர்னல் மார்க்னு பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கையும் போட்டு உங்களது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுடைய காலமை ரெடி பண்ணுவாங்க. உங்களுடைய பேர் கரெக்டாக A to Z பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்ட உடனே வர மாதிரி அவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் கூடுதலாக உங்களுக்கு மெசேஜும் வரும். உங்களுடைய பள்ளியில் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய அப்பா நம்பரோ இல்லை உங்கள் நம்பரோ இல்லை உங்கள் அம்மா நம்பரோ யார் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுடைய நம்பருக்கு பார்த்திங்கன்னா மெசேஜ் மூலமாக கூட பார்த்திங்கன்னா ரிசல்ட் என்றைக்கு வெளியாகுதோ அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும். ஓகேங்களா, அடுத்த கட்டமாக நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் பார்த்திங்கன்னா தகவலை கொடுப்பார். அதாவது எப்படின்னா, அந்தந்த பள்ளியின் மூலமாக பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் சொல்லுங்கள் அவங்கவுங்க பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு அப்படின்னு குரூப் மூலிமா சொல்லுவாங்க. இது மாதிரி ரிசல்ட் இன்று வெளியாகுது, அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாணவர்கள் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ரிசல்ட் எப்போ தான் வெளியாக போகுது ப்ரோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க ஒரு முக்கியம். ஏன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வருவதற்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஆசிரியர் பெருமக்களை சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் எலெக்ஷன்றதுனால கொஞ்சம் அந்த ஒர்க்கெல்லாம் டிலே ஆகும் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. மேலும் 10ஆம் வகுப்புக்கும் அடுத்த கட்டமாக பேப்பர் கரெக்ஷன் துவங்க போகிறாங்க. 13ன்னு சொல்லியிருந்தாங்க அஃபிஷியலாக. இல்லை 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வர்றதுனால நிறைய விதமான அதிக ஒர்க் இருக்கிறதுனால அதை முடிக்கணுன்றதுனால ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்து அதை 12ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. இந்த ஒரு சூழலில் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 10ஆம் வகுப்புக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப வேகமாக போக போகுது. 11த்துக்கு என்ன தான் ஒரு பக்கம் திருத்தி வைத்தாலும் கூட அவங்களுக்கான மார்க் லாஸ்ட்டாக தான் ஏற்றி அவங்களுக்கு வெளியிடுவாங்க. முதல்ல 10த்துக்கு தான். ஓகேங்களா, அதாவது 12த்துக்கு தான். 12த்துக்கு தான் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணி காலையிலே 10 மணிக்கே வெளியாகிற மாதிரி அவங்களுக்கான வெப்சைட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம் 10th அண்ட் 12th மட்டும்தான். 12th உயர்கல்விக்கு போகிறாங்க, 10th ஹையர் ஸ்டடிக்கு போகிறாங்க. அதனால் இவங்க 2 பேருக்குமே ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் எந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டு இவங்களை பார்த்திங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடணும், அவங்க நல்லா அடுத்தபடி லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 11th பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவலையே வேண்டாம். ஓகேங்களா, அவங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகி ரிசல்ட் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆச்சரியம் இல்லை அந்தளவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நாட்கள் இருக்குது. ஓகேங்களா, அவங்க ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆனாலும் 12th போய் படிக்க போகிறாங்க அகைனு. அதனால் பெருசாக ஒரு பயம் இல்லாதனால முதல்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. 10ஆம் வகுப்புக்கு ஆல் ஓவராக அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 12த்துக்கு வெளியாகி 1 or 2 டேஸுக்கு அப்புறமே வெளியாகலாம். இல்லை 12த்துக்கு காலையில்னா 10த்துக்கு ஆஃப்டர்நூன் கூட வெளியாகலாம். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நம்மளோட ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது. அதாவது ஆசிரியர்கள் திருத்திடுவாங்க. அந்த ஆன்லைனில் மார்க்கை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அங்கே வேலை ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சுன்னா எல்லாேருக்கும் ஒரே நாளில் கூட பண்ணுறாங்க. அப்படி கூட பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பண்ணாலும் இந்த தடவை எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வரப்போகுது, மாணவர்களா அதிகமாக பர்சன்டேஜ் எடுக்க போகிறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையோ ஆசிரியர்களிடையோ நம்மளுடைய கவர்மெண்ட்டிலேயோ எல்லாரும் நாங்களும் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் யார் பற்றி அதிகமாக எடுக்க போகிறாங்க அப்படின்றது. மேலும் இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக பர்சன்டேஜ் லெவலில் என்ன தான் நடக்க போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பும் தொடர்ந்து எழுப்பப்பட்டிருக்கிறது. நம்ம அதை அடுத்தடுத்து பார்க்கலாம் செல்லக்குட்டீஸ். ஓகேங்களா, A to Z பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஏன்னா ரிசல்ட் வெளியாகிறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது.
அதை வந்து நம்ம ஆசிரியர்கிட்ட கண்டக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்லலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், இது மாதிரி அப்டேட்லாம் நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் டேட் எப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. வீடியோ பார்த்தாங்கன்னா ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே செல்லக்குட்டீஸ், பை டேக்.